இந்த தாமரை பாருங்க, இதை எப்படி நம்மலாம் விரிப்போம்? வீட்லயா இருக்கட்டும், கோவில்கள்ல கூட நிறைய பேர் நம்ம வந்து தாமரை இப்படியே தட்டுவாங்க, இப்படியே பண்ணுவாங்க. ஸோ தாமரை வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம். நம்ம நாராயணனோட நாமத்தை சொல்லி தான் இந்த தாமரை வந்து ஒவ்வொரு இதழாக வந்து விரிக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. ஸோ தாமரை இதழ் வந்து நம்ம விரிக்கும் போது இந்த மந்திரம், இந்த நாமத்தை வந்து சொல்லுங்க. ஒவ்வொரு இதழாக விரிக்கணும். வேத புஷ்ப தாமரை வேங்குழலோன் சாமரம் நாதவிந்து கானமே நாராயண நாமமே. வேத புஷ்ப தாமரை வேங்குழலோன் சாமரம் நாதவிந்து கானமே நாராயண நாமமே. வேத புஷ்ப தாமரை வேங்குழலோன் சாமரம் நாதவிந்து கானமே நாராயண நாமமே. ஸோ ஒவ்வொரு இதழா விரிச்சு நீங்க வந்து இறைவனுக்கு படைக்கலாம். தாமரைய இல்லாட்டி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நமோ நாராயணாய மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி கூட விரிக்கலாம். இந்த மாதிரி விரிச்சு நீங்க வந்து கடவுளுக்கு படைக்கலாம். இல்லைன்னா அப்படியே முழு தாமரையா நீங்க கொண்டு போய் கொடுக்கறது தான் உத்தமம். இது உங்களுக்கு பயன்பெற்றிருக்கும் நினைக்கிறேன். கீழே வந்து அந்த மந்திரத்தை கொடுத்திருக்கேன், மறக்காம கத்துக்கோங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.